ஹாய், வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும். We are looking at Bhagavad Gita chapter 3 கர்ம யோகா. இதில் 18 verses பார்த்துட்டோம். We are on 19th verse now. Let's see what is in store for us. தஸ்மாதசக்தः சததம் காரியம் கர்ம சமாச்சரः அசக்தோ ஹாச்சரன் கர்ம பரமாப்னோதி புருஷः. புரியல, மீனிங் படிச்சதெல்லாம் புரியும். It says that by giving up detachment, perform actions is a matter of duty, because by working without being attached to the result, one attains supreme. Wow! செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, நேற்று என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, கர்மயோகா இஸ் நாட் அப்ளிகபிள் டு யூ இஃப் யூ ஆர் எ ரியலைஸ்டு சோல் அப்படின்னு. ஸோ வி ஆர் நார்மல் ஈகோ ட்ரிவன் லைஃப் இன் த சொசைட்டி, நமக்கெல்லாம் கர்மயோகா அப்ளிகபிள் அப்படின்ட்டு ஒன் கொஸ்டின் கம்ஸ்ல. இவென்ச்சுவலி நீ ஈகோ ட்ரிவனாக இருந்தேன்னா உனக்கு கர்மயோகா அப்ளிகபிள். நீ ஈகோ ட்ரிவனாக இல்லாமல் டிவைன் கான்ஷியஸ்னஸாக இருந்த அப்படின்னா உனக்கு கர்மயோகா நாட் அப்ளிகபிள். ஸோ இவென்ச்சுவலாக மனுஷங்க எல்லாரும் என்ன யோசிப்பாங்க, சரி நான் அங்கே போகிறதுக்கு என்னப்பா வழி அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. The very karma which is in front of you, the very activities that is in front of you, the very work which is in front of you is itself is a vehicle through which you will be able to attain your supreme self. Work is workship அப்படின்னு சொல்லுது. Work is my salvation அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம கண்ணை மூடிட்டு பக்தியில் மனமுருகி ஈகோ இல்லாமல் கடவுளை போற்றி புகழ்ந்துரை பாடி புகழாரம் சூடி உருகி உருகி அழ வேண்டாம் டிவோஷனில். இல்லை நான் கண்ணை மூடின்ட்டு பிரம்ம விசாரம் பண்ணிட்டு ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் மூலமாக எனக்குள்ளே இருக்கிற ஆத்மானுபாவத்தை உணர போகிறேன், நிர்விகல்பமாக இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை உணர போகிறேன் அப்படின்னு தியானம் பண்ண வேண்டான்னு இல்லை. திஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். பக்தி பிடிச்சிருக்கா பண்ணலாம், ஞானம் பிடிச்சிருக்கா பண்ணலாம். ஒர்க் எதுவுமே இல்லை. நான் ஒரு கர்ம சன்னியாசிடா, வேலை தான்டா, ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப்டா, நான் கஷ்டப்பட்டு உயர்ந்தவன்டா அப்படின்னு உங்களோட ஒர்க்கு தான் உங்களுக்கு முன்னாடி பெருசாக தெரியுது அப்படின்னா, எஸ் இட் இஸ் பாசிபிள். த வெரி ஒர்க் யூ டூ will not only feed your tummy, will not only help you to realize your goal, it will also help you to realize your own self அப்படின்னு சொல்லுது. செம்மையாக இருக்குல்ல. Again, it depends on the approach and the objective through which we perform our work. When we say objective, இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன்ப்பா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா எனக்கு இதுதான் அப்ஜெக்டிவ்னு, it is not talking about the material objective. Material objective can be anything. You can do a business to buy a Benz. Okay, you can go for a job to buy a house. Okay, all those are material objective. Are you having a spiritual objective behind every work you do is a question that it is asking for. Why? Because if there is a spiritual objective also attached to the karma we do, the work is not only going to help us by giving whatever we want from the material realm of life, but also it is going to be a mere vehicle for you to reach the upper aspects of your spiritual life அப்படின்னு சொல்லுது. செமையாக இருக்குல்ல, நிஜமாக நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஆங்கிளில் கர்மா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதாவது எனி ஒர்க் தட் we all are doing, we all will have eventually a material objective. அதை தாண்டி அதோட சேர்த்து அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்ஜெக்டிவும் அந்த ஒர்க்குக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். Therefore, giving up attachment, perform action as a matter of duty. I do get into the work because I believe that I'm doing my work is my duty. I am attached to the cause. Already நம்ம பார்த்தது ஒரு விஷயம், ஒரு காஸ், ஒரு ஒர்க். The work that we do is nothing but the steps we need to follow. If the process is clear, if the process is done in such a way, then eventually it will give us the desired result. Interesting. So there should be a spiritual objective attached to our work னு மட்டும் தெரியுது.
ஆனால் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. அதாவது நம்மளுடைய ஒர்க் எல்லாமே பியூர்லி விவகாரிக்கம், பியூர்லி லௌகிக்கம், பியூர்லி எக்கானமி ஓரியன்ட் மணி மேக்கிங் ஆக்டிவிட்டி. தட்ஸ் வாட் வி ஆல் டூ. அதில் எப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்ஜெக்டிவை வச்சுக்க முடியும், அந்த வேலையை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நம்மளால் பார்க்க முடியுமா? எல்லா இடத்துலையும் பகவத்கீதை பீசஸ் ஆஃப் விஸ்டம் மட்டும் இல்லை, சில இடங்களில் க்யூரியாசிட்டியை தூண்டக்கூடிய கேள்விகளையும் நம்ம கையில் கொடுத்துட்டு போகுது இந்த ஸ்லோகா மாதிரி. லெட் அஸ் வெயிட் ஃபார் தி ஆன்சர். இதில் கிடச்சதுன்னா இதில் தேடலாம், பட் எங்கே கிடைக்குதோ அங்கே தேடலாம். பட் த கொஸ்டின் இஸ் ரியலி phenomenal. It says that the work you do, can you attach a spiritual objective to it? Can you see that work from a spiritual standpoint? Question remains for today. நாளைக்கு பார்ப்போம் 20th verse, what is in store for us அப்படின்ட்டு. Till then,